Good morning, students. Welcome back to the computer science class. Last class, flow of controls lesson, control statements அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். In this control statements, what is control statement? One of the program statement that changes the flow of execution from one part of the program to another part are known as control statements. A program execution, program statements line by line இருக்கும். அதை ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பதிலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளோவை மாற்றி விடும் டைரக்ஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதாவது வரிசையா போறத கண்டிஷன் பேஸ் பண்ணி அது டிரான்ஸ்ஃபர் பண்றது பேர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. அது வரிசையா மெயின் ஸ்டேட்மெண்ட்ல மெயின் ப்ரோக்ராம்ல ஒன் பை ஒன்னா சீக்வன்ஸா தானே எக்ஸிக்யூட் பண்ணும். தென் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, based on the condition change the flow of control to one way or another way, this or that way அப்படிங்கிற மாதிரி. based on the condition trueனா ஒரு வழியில போகும், condition false இன்னொரு வழியில போகும். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரிசையா தான் இருந்திருக்கும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிகியூஷன். இது this cause one time jump only. ஸோ ஒரு வழியில போயிட்டு இன்னொரு வழி திருப்பி வராது. அதே மாதிரி திரும்ப ஸ்டார்டிங் பிளேஸ்க்கும் வராது. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, அதை பார்த்தோம். இதுல நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம், if ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ரெண்டு ஃபார்மேட் இருக்கு, சிம்பிள் if, if else, அப்புறம் நெஸ்டட் if பார்த்தோம். நெஸ்டட் ifல மட்டும் 3 ஃபார்மேட் இருக்கு. அது if கிளாஸ் நெஸ்டட் if, else கிளாஸ் நெஸ்டட் if, both கிளாஸ் நெஸ்டட் if அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஸ்விட்ச் மல்டி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ if மட்டும் என்ன பண்ணா டூ வே பிரான்ச்சிங், if else அல்லது நெஸ்டட் if எல்லாமே டூ வே பிரான்ச்சிங் வரும். ஸ்விட்ச் மட்டும் மல்டிவே பிரான்ச்சிங் வரும். பேஸ்ட் ஆன் த expression result, transfer the flow of control any one of many possible points, so அதனால அது multi-way branching. but if else பாத்தீங்கன்னா any one of two ways only, ஒன்னா this or that, அவ்வளவுதான். அதனாலதான் multi-way branching பார்த்தோம். then iteration statements தான் நம்ம இப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். iteration statementsனா என்ன அப்படின்னா, ஒரு block of statements again and again repetitively executed. இங்க two-way branching or selection statement or condition statements என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு block statement execute பண்ணிட்டு வெளியில போயிடும் control. So condition true-ஆ இருந்தா ஒரு block of statements executed then goes to execute next statement. But இங்க iterative statementsல அப்படி இல்லை. one block of statements again and again repetitively executed until some condition is satisfied அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So இந்த selection or decision making statementsல simple if else, nested if, then switch அப்படின்னு ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். அதுல if ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டைப், switch ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒரு டைப், அவ்வளவுதான். தென் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்மளுக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் லூப், while லூப், do while லூப் அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே நம்ம என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா, சரி. ஐட்ரேஷன்ஸ்னா என்ன, இதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு சின்னதா ரீகால் பண்ணிக்கங்க. நம்ம if ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். அதுல சிம்பிள் if else ரெண்டுமே அதே ப்ரோக்ராம்ல எக்ஸாம்பிள் செக் பண்ணோம். தென் if else, nested if கிளாஸ், else கிளாஸ், both கிளாஸ் ரெண்டுமே செக் பண்ணி பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் switch ஸ்டேட்மெண்ட் ஒரு if else ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சிங்கிள் வேரியபிளோட மல்டிபிள் வேல்யூஸ் செக் பண்றதுக்கு நாம if else யூஸ் பண்ணி எழுதலாம் switchல எழுதுற விஷயத்த. பட் அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது switch ஸ்டேட்மெண்ட் எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேவைப்படுறவங்க திரும்ப பழைய வீடியோ திரும்ப எடுத்து பார்த்து ரீகால் பண்ணிக்கிங்க. இப்ப நம்ம டைரக்டா ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிடலாம். An iteration is a sequence of one or more statements are repeatedly executed until the condition is satisfied. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் திரும்ப திரும்ப அதே பிளாக்லயே தான் கண்ட்ரோல் ஃப்ளோ சுத்திக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அகெயின் கண்ட்ரோல் திரும்ப கண்டிஷன் செக் பண்ற பாயிண்ட்டுக்கு போகுது. கண்டிஷன் அகெயின் டிரான்ஸ்பர் டு த கண்டிஷன் செக்கிங் பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். if also switchலயோ அந்த எக்ஸ்பிரஷன் கண்டிஷன் ரிசல்ட் போன இடத்துல திரும்ப கண்ட்ரோல் ஃப்ளோ ரிவர்ஸ் வராது. பட் இங்க கண்ட்ரோல் ஃப்ளோ ரிவர்ஸ்ல வரும். இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
These statements are also called as control flow statements. So iteration statements also called as control flow statement. It is used to reduce the length of the code, to reduce the time, reduce the program task, less memory space. C++ support 3 types of iterative statements. So இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம்ல ஒரே கோடிங் திரும்ப திரும்ப கண்டினியூஸா செய்யற மாதிரி வந்ததுன்னா அதை நாம இந்த மாதிரி ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எழுதிக்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் லூப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ஐட்டரேட்டிவ் ஆர் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் C++ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, C++, ஜாவா எல்லாத்துலயுமே ஃபார் வைல், டூ வைல் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. சரி, ஓகே. A looping statement repeat a set of statements as long as specified condition remains true. The specified condition is referred as loop control loop. For all 3 loop statements, a true condition is any non-zero value and 0 value so as false condition. So இந்த எல்லா லூப்லயுமே கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் அந்த லூப் பாடி அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். அந்த கண்டிஷன் சில டைம்ல நாம என்ன வேல்யூ கொடுக்கலாம்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அல்லது எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தோம்னா நான் ஜீரோ எல்லாம் ஃபால்ஸ், நான் ஜீரோ எல்லாம் ட்ரூன்னு எடுத்துக்கும், ஜீரோ எல்லாம் ஃபால்ஸ் எடுத்து லூப் எக்ஸிகியூஷன் நடக்கும். பார்ட்ஸ் ஆஃப் லூப். லூப்புக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? சரி, இப்ப லூப் 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லா டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி லூப் ஹேஸ் 4 elements. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு புக்லயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, சட் பட் இங்க சொல்லிக்கிறாங்க பாத்துங்க. 4 elements. என்னது? இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்புறம் அப்டேட் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the body of the loop அப்படின்னு சொல்லி 4 பார்ட் இருக்கு. சோ இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன்னா என்ன? ஒரு லூப்னுடைய டோட்டல் ப்ராசஸிங்கே கண்ட்ரோல் பண்றதா, எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த loop body will be executed, அந்த set of statements அல்லது block of statements again and again execute ஆகணும் அப்படின்னு decide பண்றது depends upon a variable. That variable must be initialized. That variable must be initialized before the loop execution commences or begins. loop அப்படிங்கிற அந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு வேரியபிள் தான் அந்த லூப்னுடைய ப்ராசஸிங்கை கண்ட்ரோல் பண்ணும். அந்த வேரியபிளை லூப் தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? ஒரு வேல்யூ கொடுத்து அசைன் பண்ணணும். அந்த அசைன்மெண்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன். The control variable must be initialized before the control enters into loop. So loop start ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். அந்த வேரியபிள் தான் லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணதுன்னு டிசைட் பண்ணும். ஸோ அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுப்போம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு லூப் கண்ட்ரோல் பண்ற வேரியபிளை ஸ்டார்டிங் வேல்யூ லூப் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் என்னன்னா இனிஷியலைசேஷன். The initialization of control variable will take place under the initialization expression. Initialization expression is expressed only once in the beginning of the loop. Initialization only once execute ஆகும். நம்ம புக்ல எடுத்தோன்னே ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க, ஃபார் லூப்க்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் கண்டினியூஷன்ல. டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்னா என்ன? டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் an expression or condition whose value decides whether the loop body will be executed or not. If the expression evaluates to true, the body of the loop gets executed, otherwise loop will be terminated. அடுத்த பார்ட். ஸோ டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ங்கிற பார்ட் பேஸ் பண்ணி தான் அந்த லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணும். அது எடுத்தோன்னு in an entry control loop, the test expression evaluated before entering loop, whereas the exit control loop, test expression evaluate before exit from the loop. லூப்பை விட்டு வெளியில போகும்போது கண்டிஷன் செக் பண்ணதா, லூப்புக்கு உள்ள போகும்போது கண்டிஷன் செக் பண்ணதாங்கிறத பொறுத்து, அதாவது இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கிறத பொறுத்து லூப்பை 2 டைப்பா பிரிக்கிறாங்க, என்ட்ரி செக், எக்ஸிட் செக். முதல்லயே அந்த கண்டிஷன் செக் பண்ணா அது என்ட்ரி செக், கடைசியா செக் பண்ணா எக்ஸிட் செக். அதாவது இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ங்கிற பார்ட் லூப்ல பிகினிங்ல இருக்குதா கடைசியில் இருக்குதா அப்படிங்கிறது முக்கியம். அதை பொறுத்தா லூப் எக்ஸிகியூஷன் ஒரு டைமா நடக்குமா நடக்காத போகுமாங்கிறது முடிவாகும். தென் அப்டேட் எக்ஸ்பிரஷன் என்ன? அப்டேட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஆல்டர்னு சொல்லுவாங்க, அல்லது இன்கிரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த அப்டேட் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் த லூப் வேரியபிள். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் எண்ட் ஆஃப் த லூப் ஆஃப்டர் த பாடி ஆஃப் த லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ ஒவ்வொரு டைமும் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆனோனையும் திரும்பவும் கண்ட்ரோல் எங்க போகுது? அப்டேட் எக்ஸ்பிரஷனுக்கு போகுது.
ஸோ இது தேர்டா எக்ஸிக்யூட் ஆகிற பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எது எக்ஸிக்யூட் ஆகுது, இனிஷியலைசேஷன், அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அல்லது டெஸ்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க இருக்கணும், அதுதான் ரெண்டாவது எக்ஸிக்யூட் ஆகும். மூணாவது பார்ட் அப்டேட் எக்ஸ்பிரஷன்ங்கிற பார்ட், அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்த இனிஷியலைசேஷன்ல ஒரு வேரியபிள் கொடுத்து இல்லைங்களா, அந்த வேரியபிளுடைய வேல்யூவை எய்தர் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும், அதான் அப்டேட் எக்ஸ்பிரஷன். So initialized variable before the loop commences must be altered here or updated here or changed here. அப்பதான் ஒரு லூப் ஒரு டைம்ல என்ன ஆகும், ஸ்டாப் ஆகி வெளியில வரும். தென் பாடி ஆஃப் த லூப் அப்படின்னா என்ன, இங்க தான் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ரிப்பீட்டேட்டிவ்லி. இந்த பிளாக் தான் அகைன் அண்ட் அகைன் என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. எது வரைக்கும், இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். So if any control loop is first test expression evaluated and non-zero, the body of the loop is executed, otherwise the loop is terminated. இது ரொம்ப முக்கியமான விஷயம், லூப் எப்ப டெர்மினேட் ஆகுது அப்படிங்கறது சொல்றாங்க. சோ இத பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் அப்படிங்கறது பாக்குறோம். சோ ஒவ்வொரு லூப்லயுமே இந்த 4 பார்ட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் பாக்குறோம். இந்த ஃபார் லூப் இஸ் an entry controlled loop. entry controlled loop அப்படின்னு சொல்லிட்டாவே அந்த டெஸ்ட் இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷனுக்கு அடுத்த உடனே வர்ற பார்ட் எந்த பார்ட் வருது அப்படின்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் வரும். தென் த ஈஸியஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி இது ஒரு ஈஸியஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. which allows code to be executed repetitively. It contains 3 different statements: initialization, condition or test expression, இங்கே கொடுத்திருக்காங்க ஒரு condition, and update expression separated by semicolons. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, separated by, each one separated by semicolons and the segments. So general syntax என்ன கொடுத்தாங்கன்னா, ஃபார்ங்கிற கீவேர்டுல ஸ்டார்ட் ஆகுது, தென் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கணும். இது ஈஃப்ல கொடுத்த மாதிரி தான், ஸ்விட்ச்ல கொடுத்த மாதிரி தான், சேம் as if and switch. வித்தின் திஸ் ஈஃப்ல நாம என்ன கொடுப்போம், கண்டிஷன் கொடுப்போம், ஸ்விட்ச்ல எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். எக்ஸ்பிரஷன் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன், ஈஃப்ல ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். சரி, ஓகே. இங்க ஒரே ஒன்று தான் கொடுத்தோம், பட் இங்க 3 செக்மெண்ட்ஸும் ஒரே லைன்லயே கொடுத்துறோம். என்னென்ன கொடுத்துறோம், அதுக்கு முன்னாடி 4 பார்ட் பார்த்தோம் இல்லையா, இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன், பாடி ஆஃப் த லூப். அதுல அந்த 3மே ஃபர்ஸ்ட் 3மே இங்க முதல்லயே வந்துருது, வித்தின் த பிராக்கெட்டுக்குள்ள வந்துருது. இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன், ஆல் ஆர் each segment, இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் is separated by semicolon கடைசியா கொடுத்த மாதிரி. then open and close brace குள்ள body of the loop statements, statement 1, statement 2, statement 3, etc., etc., statement n. இது statement xங்கிறது அடுத்த ஸ்டேட்மெண்ட், நார்மல் மெயின் ஸ்டேட்மெண்ட். so totally this unit consider as a single statement. totally this unit consider as a single statement. ஸோ இதில் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த லூப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த செக்மெண்ட் ஒன்லி ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். லூப் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லூப் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகும். தென் இது எக்ஸிக்யூட் ஆனோனையும் செக்மெண்ட் இந்த கண்டிஷன் அல்லது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ங்கிற இடத்துக்கு கண்ட்ரோலை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இது ட்ரூனா மட்டும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இது முதல்லயே ஃபால்ஸ், இனிஷியலி இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா எடுத்தோன்னையும் இந்த லூப் டோட்டலா டெர்மினேட் பண்ணிட்டு ப்ராசஸிங் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். ஸோ திஸ் entire loop considered as a single unit. If initially the test expression or condition is evaluated to false, immediately skips the loop execution and goes to execute the next statement of the main function or function. Then if it is true means in the second part execute பண்ணோன்னையும் falseனா வெளியில போயிருது, லூப்பை விட்டே வெளியில போயிடும், லூப் எக்ஸிகியூஷனே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ட்ரூ அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகுது வரிசையா. ஸோ இனிஷியலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணது, டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ்னா வெளியே டிரான்ஸ்ஃபர் பண்ணது, ட்ரூனா லூப் ஸ்டேட்மெண்ட்ஸை வரிசையா 1 by 1 எக்ஸிக்யூட் ஆக சொல்லுது. இதுல ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 எக்ஸெட்ரா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆனோனையும் திரும்ப கண்ட்ரோல் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அப்டேட் எக்ஸ்பிரஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இனிஷியலைஸ் பண்ண இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ண இந்த வேரியபிள் மஸ்ட் பி ஆல்டர்டு ஹியர் அல்லது அப்டேட்டட் ஹியர்.
either increased or decreased, then only this condition becomes false. ஸோ இங்க வேல்யூ ஆல்டர் பண்ணாமே விட்டுட்டோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸே ஆகாம போயிடும். அதனாலதான் இங்க கொடுத்த வேல்யூ இங்க ஆல்டர் பண்றோம். ஸோ இது லூப் பாடி ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சோன்னையும் எங்க வருது, கண்ட்ரோல் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இங்க அந்த வேரியபிளா சேஞ்ச் பண்றோம், வேல்யூவை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் செக் பண்றோம். அகெயின் ட்ரூ அப்படின்னா இந்த பிளாக் அகெயின் எக்ஸிக்யூட்டட். ஸோ அகெயின் அதே மாதிரி திரும்ப இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆனோடனே இந்த அப்டேட் எக்ஸ்பிரஷன் அகெயின் வரும். So initialization segment executed only once before the loop commences அல்லது begins. So test expression executed before the execution of each of the loop statements, each of the iterations or each of the cycles. ஒவ்வொரு loop statements execute ஆகிறதுக்கு முன்னாடி execute ஆகிற part எதுனா test expression. True now loop body executed, then control is transferred to update expression. ஸோ ஈச் டைம் இந்த லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆகுது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அதே மாதிரி லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகுறது அதான் அடுத்து. ஸோ பிஃபோர் த லூப் எக்ஸிக்யூஷன் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட்டட். ஆஃப்டர் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் அப்டேட் எக்ஸ்பிரஷன் செக்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அப்டேட் எக்ஸ்பிரஷன் முடிஞ்சோடனே கண்ட்ரோல் இஸ் இம்மிடியட்லி டிரான்ஸ்ஃபர் டு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங் நம்மளுக்கு எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்க ஃப்ளோ டயக்ராம் கொடுத்தாங்க. இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், பாடி ஆஃப் த லூப், தென் அப்டேட் ஸ்டேட்மெண்ட். அப்டேட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், ட்ரூ, பாடி ஆஃப் த லூப், திரும்ப அப்டேட் எக்ஸ்பிரஷன். ஸோ இது எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ எக்ஸிட் த லூப். இனிஷியலா ஃபால்ஸ்னா முதல்ல இந்த லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகாம வெளியே வந்துடும், மெயின் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக போயிருது. ஸோ இதைத்தான் நம்ம இங்க அந்த டயக்ராம்ல சொன்ன அதே விஷயம் தான் இங்க நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். இப்ப நம்ம 1 to 5 அப்படிங்கிற சும்மா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் மட்டும் டிஸ்பிளே பண்ற மாதிரி கொடுக்கலாம். இப்ப the following lines describes the working of given above example. இதே எக்ஸாம்பிளையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று போடலாம். So integer I அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இந்த லைன் வேண்டாம், cin வேண்டாம். தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா for I is equal to 1 semicolon I is less than or equal to 10 semicolon I plus plus அப்படி நம்ம கொடுத்துக்கிறோம். தென் நம்ம இங்க லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுல நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் பண்ண வேணாம், சி அவுட் ஐ மட்டும் கொடுப்போம். I then வேற ஒண்ணுமே கொடுக்கல. சோ இது ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல், சேவ் அஸ், ஃபார் லூப் அல்லது ஃபார் ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள், ஸோ இந்த லூப்பை கண்ட்ரோல் பண்ற ஒரு வேரியபிளுடைய நேம் வந்து ஐ. அது இனிஷியலைசேஷன் அப்படிங்கிற பார்ட்ல ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துறேன். தென் கண்டிஷன்ல ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு செக் பண்றேன். ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லூப் ப்ராசஸிங் ஆகும்போது இதுதான் பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. நல்லா கவனமா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட் ஆகணும்னே ஐக்கு வேல்யூ 1 அசைன் ஆகுது. தென் கண்ட்ரோல் இமீடியட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, லெஸ் தேன் 10க்கு போகுது. 1 is less than or equal to 10, yes, true. ட்ரூன்னா சி அவுட் ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரைட், ஓகே. லூப்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. ட்ரூனா லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ள போனாலும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. திரும்ப கண்ட்ரோல் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஐ பிளஸ் பிளஸ் இங்க வருது. ஐ பிளஸ் பிளஸ் என்ன, ஐ வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 அல்லது ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கலாம். ஸோ ஏற்கனவே இருக்கிற 1ங்கிற வேல்யூ 2ன்னு மாறினதுக்கு அப்புறம் திரும்ப அப்டேட் எக்ஸ்பிரஷன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப கண்ட்ரோல் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10, எஸ் ட்ரூ, அகைன் ட்ரூ. ஸோ சி அவுட் ஐனா 2 வில் பி பிரிண்டட்.
இங்க லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆனா again இங்க அப்டேட் எக்ஸ்பிரஷனுக்கு போகுது. It will be changed to 3. 3 is less than or equal to 10. Yes. இப்படி up to 10. 10 is less than or equal to 10. Yes. Because lesser than or equal 1. So equal 1ங்கனால 10ங்கற வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும். Then here I value is 11. இங்க நம்ம 11 is less than or equal to 10. No. False. So it becomes false mean next statement. Main statement, next statement. Program முடிஞ்சது. Program over. So இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி காமிக்கலாம். ரன் பண்றதுக்கு F11 கொடுத்து நம்ம ரன் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். என்ன ரிசல்ட் கிடைக்குது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வரிசையா கிடைக்குது. நம்மளுக்கு கேப் இல்லாம கிடைச்சது அப்படிங்கறதுனால நம்மளுக்கு இது. அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன் \n அல்லது endl கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன வரும், அடுத்தடுத்த லைன்ல வரும். இதை நான் சேவ் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். F11 எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். இப்போ பார்த்தா அப்படின்னா 1 by 1 இருக்கும். அதனால நம்மளுக்கு தெளிவா தெரியும். இப்போ இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பிளஸ் ஈக்குவல் டு 1. சரி, ஓகே. இப்ப ஐ எப்ப வெளியில வந்து லூப் எப்ப டெர்மினேட் ஆச்சு, அப்ப ஐ வேல்யூ 11 இருந்தப்ப தான் டெர்மினேட் ஆச்சு அப்படிங்கறத நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? இப்ப நீங்க சி அவுட் லூப்னுடைய டெர்மினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஐ வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ண சொன்னோம்னா தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். இப்ப பாருங்க ஐ வேல்யூ 11ங்கிற வேல்யூ வந்துருச்சு. ஏன்னா லூப்புக்கு வெளியில நம்ம ஐ வேல்யூ டிஸ்பிளே பண்ண சொன்னோம். அப்ப ஐ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சது, 11 அப்படின்னு கிடைச்சது. சோ ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகணும். அங்க கொடுக்கிற டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அல்லது கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் அகைன் அண்ட் அகைன் திஸ் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த பாடி ஆஃப் த லூப் ஓபன் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ள வர நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், நாம இங்க ஒண்ணுதான் கொடுத்துருக்கோம். எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டார்டிங்லேயே கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இது எக்ஸிக்யூட் ஆகாதுங்கிறீங்களே. சரி, சப்போஸ் இங்க ஐ இஸ் ஈக்குவல் டு 1க்கு பதிலாக நான் 11 கொடுத்துறேன். இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட். இப்போ 11 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10னா எடுத்தோன்னே ஃபால்ஸ் தானே. அப்ப நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாம போகுமா? எஸ், இங்க 11ங்கிற அவுட்புட் மட்டும் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம லூப் வெளியில நாம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம் ஐ வேல்யூ. ஸோ இனிஷியலா ஃபால்ஸ்னா லூப் ப்ராசஸிங்கே நடக்கல அப்படிங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஆல்டர் அப்படிங்கிற விஷயத்துல நாம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்ப 10 அப்படின்னு கொடுத்துட்டு இங்க கண்டிஷனை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 0 ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இங்க ஐ பிளஸ் பிளஸ் பதிலாக மைனஸ் மைனஸ்னு கொடுக்கலாம். அப்ப என்ன ஆகும், அப்ப ஸ்டார்டிங் வேரியபிள் 10 இஸ் கிரேட்டர் தேன் 0, எஸ். அப்ப ஐய பிரிண்ட் பண்றோம், தென் ஐய டிக்ரீஸ் பண்றோம். அப்ப 10 9 8 அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். 0ன்னு வரும்போது என்ன ஆயிரும், வெளியே வந்துடும். ஏன்னா ஈக்குவல் டு கொடுக்கல. ஈக்குவல் டு கொடுத்தோம்னா 0 வரைக்கும் வரும். ஈக்குவல் கொடுத்ததுனால 0ன்னு வரும்போது வெளியில வந்துடும். அப்போ 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். வெளியில வரும்போது அந்த 0 பிரிண்ட் ஆகும். நம்ம இதை கொடுத்தோம்னா 0 பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா பிரிண்ட் ஆகாது. இதனால் டபுள் ஸ்லாஷ் கொடுத்து கமெண்ட் லைன் ஆக்கிடுறேன், அப்போ பிரிண்ட் ஆகாது. ஸோ எக்ஸிக்யூட், என்ன கிடைக்குது, சரி, கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். 10987 அது என்ன 1ஓட நிக்குது. 1க்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த அவுட்புட்டும் வரல. சப்போஸ் இதை நீங்க வெளியே வரும்போதும் பிரிண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன், 0ங்கிற ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கும். 0ங்கிறப்ப தான் லூப் டெர்மினேட் ஆகுது. அதனால நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இன்னொரு மெசேஜ் வேணா அடிஷனலா கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் லூப் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு பக்கத்துல இன்னொரு புட்டு ஆபரேட்டர் கொடுத்து ஐ பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க அப்டேட் அப்படிங்கிற செக்ஷன்ல இந்த ஐ, ஸோ டோட்டலா இந்த லூப்னுடைய ப்ராசஸை இந்த ஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஐ இஸ் அ கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் கால் கண்டிஷனல் வேரியபிள். திஸ் வேரியபிள் மஸ்ட் பி இனிஷியலைஸ்டு ஹியர், மஸ்ட் பி செக்டு ஹியர், மஸ்ட் பி அப்டேட்டட் ஹியர். அவ்வளவுதான். ஸோ லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ற வேரியபிள் மஸ்ட் பி இனிஷியலைஸ்டு இன் த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், must be checked in the second segment. If it is true, the loop will be executed. Loop execution execute ஆனதுக்கு அப்புறம் update will be executed.
ஸோ ஒவ்வொரு டைம் லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி பிஃபோர் எக்ஸிக்யூஷன் வந்து செக்கிங், ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் வந்து அப்டேஷன். இந்த செக்கிங்லயே ட்ரூனா மட்டும்தான் லூப்புக்குள்ள ஃப்ளோ எக்ஸிக்யூஷன் ஆகுது, இல்லைன்னா லூப் விட்டு வெளியில வந்துடுது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த டயக்ராம் தான் நாம இங்க கொடுத்திருப்பாங்க. இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், தென் அப்டேட் எக்ஸ்பிரஷன். இந்த மூணையும் கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். இப்ப நம்ம இதை மட்டும் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க ஓபன் க்ளோஸ் பிரேஸ் கொடுக்கலையா சார் அப்படின்னு நீ கேட்கலாம். இதே மாதிரி ஓபன் க்ளோஸ் பிரேஸ் கொடுக்காம இருக்கலாம். ஏன்? இப்ப ஈஃப்ல பார்த்தோம், ஈஃப் பிளாக்கோ எல்ஸ் பிளாக்கோ கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள். ஸ்விட்சுக்கு மட்டும்தான் டோட்டல் பிளாக்கு ஒரு ஓபன் க்ளோஸ் பிரேஸ் கம்பல்சரி. ஈஃப் பிளாக்கோ எல்ஸ் பிளாக்கோ என்ன பண்ண முடியாது. இஃப் இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஓபன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இஸ் ஆப்ஷனல். ஹியர் ஆல்சோ த சேம். So, more than one statement the block of statements must be given within the open close. கண்டிப்பா கொடுத்தே ஆகும் more than one statement. அப்ப நம்ம இன்டென்ஷனும் பண்ணிக்குவோம். ஏன் இன்டென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சி அவுட் 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சி அவுட் லூப் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதைத்தான் நம்ம இன்டென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்க இன்டென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஈஃப்லையோ சுவிட்ச்லையோ அந்த கண்டிஷன் முடிஞ்சோடனே நீங்கள் செமிகோலன் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கக்கூடாது. அந்த பிராக்கெட்டுக்கு அப்புறம் என்ன கொடுக்கக்கூடாது? செமிகோலன் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு இன்னொரு ஞாபகம் வச்சுருக்க ஒரு ஈஸியான விஷயங்கள் இருக்கு. ஓப்பன் கர்லி பிரேஸ் எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அதுக்கு முன்னாடி செமிகோலன் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி செமிகோலன் வராது. சுவிட்ச்லையும் அதே மாதிரி ஓப்பன் கர்லி பிரேஸ் ஆப்ஷனல் தான், ஆனால் முன்னாடி என்ன வராது? செமிகோலன் வராது. ஸோ சுவிட்ச், ஈஃப் இது எல்லாத்துலேயுமே என்ன வரக்கூடாது? அந்த எல்ஸ் அதுல எல்லாத்துலயுமே செமிகோலன் வரக்கூடாது கடைசியா. ஏன்னா அதுக்கு அப்புறம் ஓப்பன் கர்லி பிரேஸ் வரலாமா அப்படின்னா நம்ம இங்க செமிகோலன் வரக்கூடாது அப்படின்னு ஷார்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி வந்தது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மெயின் ஸ்டேட்மெண்ட் ஆயிரும். அதாவது மெயின் ஸ்டேட்மெண்ட் இப்படி போயிடும். இந்த லூப் இதுலயே டோட்டலா 10 டைம்ஸ் முடிஞ்சிடும் செமிகோலன் கொடுத்திருந்தால். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இங்க செமிகோலன் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 11 தான் 2 டைம்ஸ் வரும். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். சாரி 00 நம்ம குறைச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால 00. Because we initialized with 10 and checked whether it is greater than 0, then decreased for each iteration. For each cycle or each iteration decreased. So for loop executes, total unit executes the statements again and again only. So the following two statements are main statements, not a loop statements, because semicolon is placed here. If semicolon is not placed, the following single statement, because open close curly brace not given, so the following, if it is intended or not intended, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னவா எடுத்துக்கும்? லூப் பாடியா எடுத்துக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஃபார் லூப்பை சிம்பிளா பார்த்திருக்கோம். ஃபார் லூப்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. There are so many options are there in for loop. We have to study more about for loop in next videos. ஸோ இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு அட் அ கிளான்ஸ் நாம ஃபாஸ்டா பார்த்துடலாம். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? வாட் இஸ் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்? வாட் ஆர் தே? Then what are the parts of loop? What is iterative statement ஆல ஒண்ணுதான், what is loop statement ஆல ஒண்ணுதான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then what are the parts of loop? இதுல ஏதாவது ஒரு பார்ட்டை பத்தி மட்டும் ரைட் ஷார்ட் நோட்ஸ் கேட்பாங்க. அல்லது இது ஒரு டோட்டலா 3 மார்க்ல கேட்பாங்க. பார்ட்ஸ் ஆஃப் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி 3 மார்க்ல கேட்பாங்க. Then what are the parts of loop? 2 mark question. Then what is for loop? அந்த டெஃபினேஷனும் சின்டாக்ஸும் கண்டிப்பா எழுதணும். 2 மார்க்ல கேட்டா, 3 மார்க்ல கேட்டா ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் லூப் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். வாட் இஸ் ஃபார் லூப்? ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார் லூப், இதுதான் எழுதணும். ரைட் த ஃப்ளோ டயக்ராம் ஆஃப் ஃபார் லூப், இதைத்தான் எழுதணும். இங்க இருக்கு இல்லைங்களா, இதை எழுதணும். ஃப்ளோ டயக்ராம் ஆஃப் ஃபார் லூப்னா இதுதான் ஃப்ளோ டயக்ராம் ஆஃப் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்ல வந்து வாட் இஸ் ஃபார் லூப், ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார் லூப், ரைட் த ஃப்ளோ டயக்ராம் ஆஃப் ஃபார் லூப், இது எதை வேணும் கேட்கலாம்.
எக்ஸ்பிளைன் ஃபார் லூப் வித் எக்ஸாம்பிள். அப்ப நீங்க இந்த மூணையுமே எழுதி ஒரு ப்ரோக்ராம் வித் அவுட்புட் எழுதுனீங்கன்னா அது அவ்வளவுதான் முடிஞ்சது. ப்ரோக்ராம் வித் அவுட்புட் எழுதுனா முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராமே எழுதலாம். புக் எக்ஸாம்பிள் எழுதப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் எழுதலாம். ஃபார் லூப்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை ஃபாலோவிங் வீடியோஸ்ல நாம அடுத்தடுத்த நாள் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கங்க. பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ, பை.